ஓம் சாந்தி. 13/5/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, பல தேகதாரிகள் மீதுள்ள அன்பை நீக்கிவிட்டு ஒரு விதேகியான தேகமற்ற தந்தையை நினைவு செய்தால் உங்கள் அனைத்து அங்கங்களும், அதாவது கர்மேந்திரியங்களும் குளிர்ச்சியாக ஆகிவிடும். இனிமையான குழந்தைகளே, பல தேகதாரிகள், பல மனிதர்கள் மீதுள்ள அன்பை நீக்கி தேகமற்ற ஒரு விதேகி தந்தையை நினைவு செய்தால் உங்களுடைய அனைத்து அங்கங்களும் குளிர்ச்சியடைந்துவிடும். கேள்வி: தெய்வீக குலத்தை சார்ந்த ஆத்மாக்களின் அடையாளம் என்ன? பதில்: தெய்வீக குலத்தை சார்ந்த ஆத்மாக்களுக்கு இந்த பழைய உலகின் மீது சுலபமாகவே வைராகியம் ஏற்பட்டுவிடும். இரண்டாவது, அவர்களுடைய புத்தி எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும். சிவாலயம் செல்வதற்காக அவர்கள் தூய்மையான மலராவதற்காக முயற்சி செய்வார்கள். மூன்றாவது, எந்த அசுரத்தனமான நடத்தைகளும் அவர்களிடம் இருக்காது. 4, எவ்வித அசுர காரியங்களையும் செய்யவில்லைதானே என்ற தனது கணக்கை வைத்திருப்பார்கள். தந்தையிடம் உண்மையை கூறுவார்கள், எதையும் மறைக்க மாட்டார்கள். பாடல்: அவரும் நம்மை விட்டு பிரிய மாட்டார். ஓம் சாந்தி. இப்பொழுது இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாகும். எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நீங்கிவிடுகின்றன. உலகத்தில் பல பேரை நினைக்கிறார்கள். பல தேகதாரிகள், அதாவது மனிதர்களின் மீது அன்பை வைக்கிறார்கள். தேகமற்றவர், விதேகி ஒரே ஒருவரே ஆவார். அவர்தான் பரமபிதா, பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றார். இப்போது நீங்கள் அந்த ஒருவரிடம் மட்டுமே புத்தியின் தொடர்பை வைத்து கொள்ள வேண்டும். எந்த தேகதாரிகளையும் நினைக்கக்கூடாது. பிராமணர்களுக்கு உணவு கொடுப்பது போன்றவை அனைத்தும் கலியுகத்தின் பழக்க வழக்கங்களாகும். அங்கிருக்கும் வழக்கங்கள் மற்றும் இங்கிருக்கும் வழக்கங்களும் முற்றிலும் தனிப்பட்டது. இங்கு எந்த மனிதரையும் நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலை ஏற்படும் வரை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். முடிந்த அளவிற்கு இந்த பழைய உலகில் இருந்துவிட்டு சென்றவர்கள் அல்லது இருக்கின்றவர்களை மறந்து கொண்டே செல்லுங்கள் என்று தந்தை கூறுகிறார். யாருக்கு என்ன புரிய வைக்க வேண்டும் என்பது புத்தியில் நாள் முழுதும் ஓட வேண்டும். யாருமே அறிந்திராத உலகத்தின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று அனைவருக்கும் கூற வேண்டும். கடந்த காலம் என்றால் எப்பொழுது ஆரம்பமானது? நிகழ்காலம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? சத்யுகத்திலிருந்து ஆரம்பமானது. ஆக சத்யுகத்திலிருந்து இப்பொழுது வரை மற்றும் எதிர்காலத்திலும் என்ன ஆகும் என்பதை உலகத்தினர் முற்றிலும் அறியாமல் உள்ளனர். குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அதனால் சித்திரம் போன்றவற்றை உருவாக்குகிறீர்கள். இது மிகப்பெரிய எல்லையற்ற நாடகமாகும். பொய்யான எல்லைக்குட்பட்ட அந்த நாடகத்தை அதிகமாக உருவாக்குகின்றனர். அதில் கதை எழுதுபவர் ஒருவர், நாடகத்தின் காட்சிகளை உருவாக்குபவர் வேறொருவராக இருப்பார். இந்த ரகசியங்கள் எல்லாம் இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளன. இப்பொழுது எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவை இருக்காது, விநாசமாகிவிடும். ஆக நீங்கள் சத்யுகத்தின் காட்சிகளை மிகவும் நன்றாக காண்பிக்க வேண்டியிருக்கும். எவ்வாறு அஜ்மீரில் தங்க துவாரகை இருக்கிறதோ அதில் இருக்கும் காட்சிகளை எடுத்துக்கொண்டு புதிய உலகை உருவாக்கி பிறகு தனியாக காட்டுங்கள். இந்த பழைய உலகம் எரிந்து சாம்பலாகிவிடும். இதற்கான சித்திரமும் உள்ளதல்லவா? மேலும் இந்த புது உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இவ்வாறு சிந்தனை செய்து நல்ல முறையில் உருவாக்க வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த நேரத்தில் மனிதர்களின் புத்தி முற்றிலும் கல்புத்தி உடையவர்களைப் போல இருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு புரிய வைக்கிறீர்கள்? இருப்பினும் அவர்கள் புத்தியில் அமர்வதில்லை.
எவ்வாறு நாடகம் தயாரிப்பவர்கள் நல்ல அழகான காட்சிகளை உருவாக்குகிறார்களோ அவ்வாறு யாருடைய உதவியை அடைந்தாவது சொர்க்கத்தின் காட்சிகளை மிகவும் நன்றாக உருவாக்க வேண்டும். அவர்கள் நல்ல கருத்துக்களை கொடுப்பார்கள், யுக்திகளை கூறுவார்கள். அவர்களுக்கு புரிய வைத்து மனிதர்கள் வந்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு நன்றாக உருவாக்க வேண்டும். உண்மையில் சத்யுகத்தில் ஒரே ஒரு தர்மம்தான் இருந்தது. குழந்தைகளாகிய நீங்களும் வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள், தாரணையும் செய்கிறீர்கள். தேக அபிமான புத்தி உடையவர்கள் சீச்சி என்று கூறப்படுகின்றனர். ஆத்தும அபிமானியாக இருப்பவர்கள் நறுமணமுள்ள மலர்கள் என்று கூறப்படுகின்றனர். இப்பொழுது நீங்கள் மலர்களாக ஆகிறீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. தந்தையிடம் தனது படிப்பின் மிகுந்த புத்திசாலித்தனத்தை அல்லது திறமையை நிரூபித்து காட்ட வேண்டும். பாரதத்தை ஸ்வர்க்கமாக்கும் தொழிலில் ஈடுபட வேண்டும். முதலில் தனது முன்னேற்றத்தை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். இனிமையாக பால் பாயசம் போல் இருக்க வேண்டும். 2. ஏதாவது தவறு செய்துவிட்டால் தந்தையிடம் மன்னிப்பை கேட்டு தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். பாபா கருணை காண்பிப்பதில்லை. தந்தையின் நினைவின் மூலம் விக்கர்மங்களை அழிக்க வேண்டும். அவருக்கு நிந்தனை ஏற்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் செய்துவிடக்கூடாது. வரதானம்: நாலேஜ்ஃபுல், அதாவது ஞானம் நிறைந்த நிலையின் விசேஷத்தன்மை மூலம் சமஸ்கார மோதல்களில் இருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய தாமரை மலருக்கு சமமாக விலகியவர் மற்றும் பார்வையாளர் ஆகுக. நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்த நிலை என்ற விசேஷத்தன்மையின் மூலம் சமஸ்கார மோதல்களில் இருந்து தப்பித்திருக்கக்கூடிய தாமரை மலருக்கு சமமாக விலகியவர் மற்றும் பார்வையாளர், சாட்சி ஆகுக. விளக்கம்: சமஸ்காரங்கள் என்பது கடைசி வரை சிலருக்கு வேலைக்காரனுடையதாக இருக்கும், சிலருக்கு ராஜாவினுடைய சமஸ்காரங்களாக இருக்கும். சமஸ்காரம் மாறட்டும் என்று இதற்காக காத்திருக்க வேண்டாம். ஆனால் என் மீது வேறு யாருடைய தாக்கமும் ஏற்பட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் ஒன்று, ஒவ்வொருவருடைய சமஸ்காரமும் வெவ்வேறானதாக இருக்கும். 2வது, மாயையினுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு சமஸ்காரம் வருகிறது. எனவே எந்த ஒரு விஷயத்தினுடைய தீர்மானத்தையும் ஸ்ரீமத் என்ற எல்லைக்குள் இருந்து எடுக்க வேண்டும். வெவ்வேறு சமஸ்காரங்கள் இருந்தாலும் மோதல் இருக்கக்கூடாது. இதற்காக நாலேஜ்ஃபுல் ஆகி, ஞானம் நிறைந்தவராகி, தாமரை மலருக்கு சமமாக விலகிய நிலையில் இருப்பவர் மற்றும் பார்வையாளராக ஆகுங்கள், அதாவது சாட்சி என்ற நிலையிலும் இருங்கள். ஸ்லோகன்: பலவந்தத்துடன் அல்லது கடினமாக முயற்சி செய்வதற்கு பதிலாக மனதிற்கு பிடித்த இனிமையான முறையில் முயற்சியை செய்யுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டியின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். தூய்மை என்பது சுகம் மற்றும் அமைதியின் தாய் ஆகும். எங்கு தூய்மை உள்ளதோ அங்கு துக்கம் மற்றும் அமைதியற்ற நிலை என்பது வர முடியாது. எனவே சோதனை செய்யுங்கள். எப்பொழுதும் நான் சுகத்தின் இருக்கையில் ஓய்வாக, அதாவது அமைதியின் சொரூபத்தில் நிலைத்திருக்கின்றேனா? எனக்குள்ளே ஏன் எப்படி என்ற குழப்பம் உள்ளதா? அல்லது இந்த குழப்பங்களில் இருந்து விலகி சுகஸ்வரூபமான மனநிலையில் இருக்கின்றேனா? நல்லது. ஓம்
சாந்தி.